வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி ஒரு லாரி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டெப்னி இருக்குது. பெரும்பாலும் எல்லா லாரிலையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டெப்னி தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி வண்டிகளில் வந்து, அதாவது பெரும்பாலான வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டெப்னி தான் இருக்கும். ஒரு சில வாகனங்களில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டெப்னி இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன காரணங்கிறது எனக்கே டவுட்டாக தாங்க இருந்துச்சு. நான் ஒரு நாள் மளிகை ஜாமான் வாங்கும்போது நிப்பாட்டி அவங்ககிட்டே கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, மோட்டாரை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாடு பார்டர் தாண்டிட்டாலே வழியில் எதுவும் பிரச்சனைனா மெக்கானிக்கல் செலவாக இருக்கட்டும், பஞ்சர் செலவு எல்லாமே ரேட்டு ஜாஸ்திங்க. இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம ஊரில் ஒரு 400 ரூபாய்க்கு நம்ம பஞ்சர் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வெளி மாநிலம்லாம் போனீங்கன்னா அது 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாயிலேருந்து இப்போ டீப்லாம் போயிருச்சுன்னா 1500 சொல்லுவாங்கங்க. சாதாரண ஒரு பஞ்சர் வந்து ஒரு ஸ்டிக்கர் பஞ்சர் போடுறதுக்கு 300 400 கேட்பான், இடத்த பொறுத்து. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஸ்டெப்னி வச்சுக்குவாங்க. பஞ்சர் ஆகிருச்சுன்னா அந்த பஞ்சரான டயரத்துக்கு இந்த ஸ்டெப்பில் மாட்டி இதை மாற்றிடுவாங்க. இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வண்டியில் வந்து முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு சிங்கிள் ஸ்டெப்னி. என் வண்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒத்த சிங்கிள் ஸ்டெப்னி தான். இப்போ பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெப்னி எடுத்து டயரில் அரைச்சிட்டு பஞ்சர் பார்த்தா தான் நமக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு தைரியமாக இருக்கும். ஆனால் அவங்க அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒரு டயரை தூக்கி மாட்டிட்டு நீட்டாக ஊரில் வந்து பஞ்சர் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு சேஃப்டிக்கு இன்னொரு ஸ்டெப்